திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக திருமூர்த்தி மலை பகுதியில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் அடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக பக்தர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினரும் கோவில் நிர்வாகத்தினரும் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் மலைப்பாதையில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் மலைப்பாதையில் மரங்கள் மற்றும் பாறைகளுக்கு இடையே வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மாஞ்சோலை, மணிமுத்தாறு அருவிகளுக்கு மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அம்பை வன சரகத்திற்குட்பட்ட மாஞ்சோலை, மணிமுத்தாறு அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தலையணை சூழல், திருக்கூறுங்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட நம்பிக்கோவில் வழிபாட்டு தலங்கள் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்திற்கு தொடர்ந்து 3 நாட்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் இருந்து பேரிடர் மீட்புக் குழு நெல்லைக்கு வருகை தந்துள்ளது. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் 90 பேர் கொண்ட குழு வருகை தந்துள்ளது. இந்த குழுவில் நீச்சல் உள்ளிட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற வல்லுநர்களும் இடம்பெற்றுள்ளனர். ரப்பர் படகு, நீர்மூழ்கி மோட்டார், லைஃப் ஜாக்கெட் எனப்படும் கவச உடைகள், ஜெனரேட்டர்கள், மரம் அறுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை கொண்டு வரப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், பார்வதிபுரம், கோட்டார், தக்கலை, களியக்காவிளை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மழை பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக சென்னையில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு கன்னியாகுமரிக்கு விரைந்தது. இதில் 31 பேர் அடங்கிய ஒரு குழு அகஸ்தீஸ்வரத்திற்கு, 61 பேர் அடங்கிய மற்றொரு குழு கிள்ளியூர் பகுதியிலும் முகாமிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்புக் குழு நீலகிரிக்கு விரைந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் அருணாவின் உத்தரவின் பேரில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை சார்பில் மரம் அறுக்கும் கருவிகள், மீட்புப் பணி உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பொக்லின் இயந்திரம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மழையுடன் அடர்த்தியான மேகமூட்டம் காணப்படுவதால் மலைப்பாதையில் சுற்றுலா வாகனங்கள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.